ஒரு ஆக்டர் படம் ரிலீஸ் ஆனதும் ஃபர்ஸ்ட் படத்திலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எது இவனா ஹீரோவா இவனா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த படம் எப்படியோ ஹிட் ஆயிடுது. 2வது படத்துக்கு தம்பி நீ வா அண்ணன் உனக்கு நான் படம் எடுத்து தரேன்னு ஹிட் ஆக்கி விடுறாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் இம்ப்ரூவ் பண்ணி பரவாயில்ல இந்த மனுஷனுக்கு செம்மையா நடிப்புலாம் வருதுன்ட்டு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறாப்புல. அதுக்கப்புறமா நான் பாட்டு எழுதுறேன்னு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டு வந்து செம்ம ஹிட் ஆயிடுது, வேர்ல்ட் லெவல் ஹிட். இதான் ஒரு பாட்டா, இதுக்கு பெஸ்ட் லிரிசிஸ்ட் அவார்டு வேறன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. ஆனாலும் மனுஷன் விடல. அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி பாட்டு வந்து எழுதுறாரு. இப்போ பெஸ்ட் லிரிசிஸ்ட் அவார்டு வாங்கிட்டு சொல்றாரு, இந்த பாட்டை நான் தமிழ்லயே எழுதியிருக்கேன், இதுக்குதான் நான் பெஸ்ட் லிரிசிஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன்னு பயங்கரமா தக் ரிப்ளை கொடுக்குறாப்ல. நடிச்சுக்கிட்டே இருந்தவரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பயங்கரமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் மக்கள் வந்து இவர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ நடிச்சுக்கிட்டே இரு, நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு டாலிவுட் பாலிவுட்னு ஹாலிவுட்டே போயிட்டாப்ல மனுஷன். ஆளும் மூஞ்சியோன்னு கிண்டல் பண்ணவங்க முன்னாடி உடம்பை ஏத்தி ஆக்டிங்ல மாஸ்க் கட்டி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா நிக்கிறாப்ல. இன்னைக்கு கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல தன்னைத்தானே நான் தான் இவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரோட growth இருக்கு. அப்படின்னு நம்மள வந்து பெருமை பீத்திக்கலன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஹே நீ அவரை மாதிரி இருக்கடா, அப்படி யாரா அந்த ஆக்டர்னு கேக்குறீங்களா? ஏன் நான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா?